அனைத்துமே அரசியலாக்கப்படுகிறது என்று மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கருத்து. புதிய தேசிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியும் திணிக்கப்படவில்லை என்று பேட்டி. பெண் குழந்தைகளை மதமாற்றம் செய்பவருக்கு மரண தண்டனை வழங்க திட்டமிட்டு வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவிப்பு. மாநிலத்தின் மதமாற்ற தடை சட்டத்தில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்காக பாஜக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல். மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி விஜய் தலைமையில் போராட்டம் நடத்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் திட்டம். மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்க கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு என தகவல். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அரசியல் ஆலோசகராக இருக்கும் பிரசாந்த் கிஷோரின் கட்சி பீகாரில் படுதோல்வியை தழுவியது என்று திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ விமர்சனம். விஜய் மக்களை சந்திக்க வேண்டும், செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என்று கருத்து. அன்பு சகோதரர் நம்முடைய விஜய் பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை சொல்லியிருக்கிறாரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவரா நடைமுறையில் என்ன இருக்கு, ஜனங்கிட்ட போனோம் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம். அதெல்லாம் அடுத்து வர காலங்களில் அவருடைய செயல்பாடுகள், அதை வச்சு தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு எதிர்கட்சி தலைவரா, இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு கட்சியின் தலைவரா அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பட் அது என்னன்னா அடுத்து வர காலங்களில் ஜனங்க தீர்மானிப்பாங்க. பஞ்சாபில் தொழிற்சாலை கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். கட்டிட இடிபாடுகளுக்கிடையே இன்று 2வது நாளாக மீட்பு பணி தீவிரம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான பேருந்து. 15க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. தேனி மாவட்டம் கம்பத்தில் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. கரும்புகை காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுவட்டார மக்கள் அவதி. நாளை மறுதினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நாளை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். வனவிலங்குகளை பாதுகாப்பதில் இந்தியா எப்போதும் முன்னணியில் இருக்கும் என்று பிரதமர் மோடி உறுதி. மத்திய பிரதேசத்தின் சிவபுரியில் உள்ள மாதவ் தேசிய பூங்கா புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டதற்கு பாராட்டி பதிவு. தமிழக பாடத்திட்டங்களில் புதிதாக தியானம் மற்றும் யோகாவை சேர்க்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். இதனை மத்திய அரசு திணிக்கிறது என தவறாக நினைக்காமல் பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என பேச்சு. உடல் நலம் பேணப்பட்டால் உலக நலம் பேணப்படும். அந்த வகையில இந்த தியானத்தை நாம் எல்லாம் பயில வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். நான் ஏற்கனவே பேசும்போது சொன்ன மாதிரி அரசாங்கங்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, வகுப்புகளில் தியான வகுப்புகள் கட்டாயம் இருக்கணும். தியான வகுப்பு இருந்தால் மற்ற வகுப்புகளின் பலன் சிறப்பாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கான்செப்ட் நிறைய மார்க்கும் வாங்குவாங்க. அதனால தியான வகுப்புகள் இருக்கணும், யோகா வகுப்புகள் இருக்கணும், உணவு முறை மாற்றங்கள் இருக்கணும். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக அரசை அகற்றும் வகையில் கூட்டணி அமைப்போம். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டி. பலமான கூட்டணியாக மக்கள் விரோத அரசை ஒடுக்கும் வகையிலே, முடக்கும் வகையிலே, வெளியேற்றும் வகையிலே உருவாகும். அது மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிப்பது அரசியல் கட்சிகளுடைய கடமை. தனிப்பட்ட முறையிலே தமிழகத்திலே யாருக்கு அரசியல் கூடாது. எந்த கட்சி, எந்த தலைமை யார் இருந்தாலும் பொதுமக்கள், வாக்காளர்கள், அவருடைய கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அவருடைய எண்ணங்களை செயல்படுத்தி இயக்கம் கூட்டணியுடைய வெற்றிக்கு
வழிவகுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். பெண்கள் இடஒதுக்கீடு சட்டத்தை தனியாக செயல்படுத்த வேண்டும். மத்திய அரசுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள் முழுமையாக பாதிக்கப்படுவது குறித்து திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று திமுக எம்பி திருச்சி சிவா அறிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஒத்த கருத்தை உடைய மாநிலங்களை ஒருங்கிணைத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்று பேட்டி. நாளை துவங்குகிறது புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர். வருகின்ற 12ஆம் தேதி மாநிலத்திற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து எதிரொலி. தாம்பரம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அனுமதி. லேசான நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டவர் உடல்நிலை சீராக உள்ளதாக தகவல். மத்திய பிரதேசத்தின் மண்ட்லா மாவட்டத்தில் குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் கொத்து கொத்தாக எலிகள் ஓடித் திரியும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் ஆய்வு செய்த மத்திய அமைச்சர் சம்பத்ய உய்கே மருத்துவமனையில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த உத்தரவு. மணிப்பூர் காங்கோஸ்பி மாவட்டத்தில் போராட்டக்காரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இடையேயான மோதலில் ஒருவர் உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை. மும்பையில் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முயன்றபோது தவறி விழுந்த பெண் பயணியை ரயில்வே காவலர் ஒருவர் காப்பாற்றும் வீடியோ இணையத்தில் வைரல். தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள ரயில்வே அமைச்சகம் நகரும் ரயிலில் ஏறவோ இறங்கவோ கூடாது என்று பயணிகளுக்கு அறிவுறுத்தல். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றும். தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகளை பாதுகாக்கும் முயற்சியில் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப முடிவு. திமுக அரசின் தோல்விகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வகையில் திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும். அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். திமுக எம்பிக்கள் கூட்டம் முடிந்து வெளியேறிய முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்த முதியவர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி. திருத்தணி காய்கறி சந்தைக்கு காமராஜரின் பெயரை நீடிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கலைஞர் நூற்றாண்டு காய்கறி அங்காடி என பெயர் மாற்றம் செய்து காமராஜரின் பெயரை இருட்டடிப்பு செய்ய திமுக அரசு முயல்வதாக கண்டனம். சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை இந்தியா வெல்ல பக்தர்கள் வேண்டுதல். வாரணாசியில் உள்ள சாரங்நாத் மகாதேவ் கோவிலில் உடுக்க இசைத்து வழிபாடு. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் பரவிய புதிய GPS தொற்று நோய். 12 பேர் உயிரிழந்த நிலையில் 225 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.